வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பொங்கலுக்காக ஸ்பெஷலாக 9 வகையான காய்கறிகளை யூஸ் பண்ணி நம்ம பாரம்பரிய முறைப்படி மண் சட்டியில் பொங்கல் கதம்ப குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி மேலும் பல வீடியோக்கள் பாருங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. பொங்கல் கதம்ப குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 100 கிராம் துவரம்பருப்பை நல்லா 2-3 டைம் கழுவிட்டு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். 15 சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு, 2 கட் பண்ண தக்காளி, 1/2 ஸ்பூன் விளக்கெண்ணெய், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. உப்பை தவிர மீதி எல்லாத்தையும் இந்த பருப்போடு சேர்த்து வேக வைக்கணும். அடுத்து இந்த குழம்புக்கு நம்ம 9 வகையான காய்கறிகளை யூஸ் பண்ணுறோம். இந்த குழம்புக்கு தேவையான 5 காய்கறிகளை மட்டும் எங்கள் வயலில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பூசணிக்காய், அடுத்து பரங்கிக்காய், அடுத்து கத்திரிக்காய், அடுத்து அவரைக்காய், அடுத்து மொச்சக்காய். மீதி காய்கறிகளை மட்டும் நான் வெளியில் வாங்கிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 1 கப் அவரைக்காய், 1 கப் பூசணிக்காய், 1 கப் பரங்கிக்காய், 1 கப் கேரட், 1 கப் உருளைக்கிழங்கு, 1 கப் சக்கரவள்ளி கிழங்கு, 1 கப் வாழைக்காய், இது கருக்காமல் இருக்க இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 1 கப் கத்திரிக்காய், நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கணும். எல்லா காய்கறியும் நம்ம 1 கப் எடுத்தோன்னா, இந்த மொச்சை மட்டும் 2 கப் எடுத்தோன்னா இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து கடைசியாக நம்ம தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 2 சின்ன துண்டு கட்டி பெருங்காயம், 1/4 ஸ்பூன் வெல்லம். இது குழம்புல கடைசியாக ஆட் பண்ணுறதுக்கு 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 5 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும், கொஞ்சம் கொத்தமல்லி. அடுத்து இந்த குழம்புக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி எடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 5 வரமிளகாய், 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 துண்டு கட்டி பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் வெறும் மண் சட்டியில் வறுத்து மிக்சியில் பொடி பண்ணிக்கணும். மண் சட்டி ஒன்று அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னே 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம். இது கூட 5 வரமிளகாய், 2 துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்து நிறம் மாறாமல் நல்லா வறுத்துக்கணும். இந்த வரமிளகாய் பார்த்தீங்கன்னா எங்கள் வயலில் இருந்து பறித்து காய வச்சது. இந்த மிளகாய் நல்லா காரமாக இருக்கும், ஆனால் கலர் கொடுக்காது. அதனால் நான் 5 மிளகாய் சேர்த்துருக்கேன். கடையில் வாங்குற மிளகானா நீங்கள் 10 மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, குழம்பும் நல்லா கலர் கொடுக்கும். கடைசியாக இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து அதையும் லைட்டாக வறுத்துக்கணும். இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நம்ம கதம்ப குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். மண் சட்டி ஒன்று அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்க அந்த துவரம்பருப்பு, இது கூட இந்த பருப்பு வேகிறதுக்காக 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இது கூட 5 பல்லு பூண்டு, 15 சின்ன வெங்காயம், கட் பண்ண 2 தக்காளி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பருப்பு வேக வைக்கிறப்போ நம்ம 1/2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்தோன்னா பருப்பு சீக்கிரம் வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் குழம்பு நல்லா கொழகொழப்பு கொடுக்கும். விளக்கெண்ணெய் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பருப்பு நல்லா ஒரு கொதி வந்தோன்னே இதை மூடி 15 நிமிஷம் வேக விடணும். பருப்பை நம்ம ஃபுல்லாக வேக வைக்க தேவையில்லை, இந்த மாதிரி 3/4 பாகம் வெந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா காய்கறிகளையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புல நம்ம சேர்க்குற காய்கறிகள் பார்த்திங்கன்னா 5, 7, 9ன்னு ஒத்தப்படையில் தான் சேர்ப்பாங்க. இந்த காய்களோட முருங்கைக்காய், மாங்காய் இதெல்லாம் சேர்த்தோன்னா இந்த குழம்போட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ சீசன் இல்லாதனால எனக்கு கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காய்கறிகளையெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இது கூட ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் மூடி நல்லா இந்த காய்கறிகளை வேக விடணும். இந்த குழம்புக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி மசாலா பொடி பண்ணி போட்டோன்னா குழம்பு நல்லா கமகமன்னு வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், காயும் நல்லா வெந்துருச்சு, இந்த மொச்சையும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நல்லா கரைச்சிட்டு நல்லா வடிகட்டி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் கொதிக்க விடணும்.
கடைசியாக இந்த குழம்போட 1/4 ஸ்பூன் வெல்லத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த வெல்லம் ஆட் பண்ணுறதுனால இந்த குழம்போட டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொத்தமல்லியை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக இந்த குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாம். மண் சட்டி ஒன்று அடுப்பில் வச்சு நல்லா சூடானோன்னு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், அது கூட 1 ஸ்பூன் நெய், எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானோன்னு 1/4 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிய விட்டு 1/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகாய், 2 சின்ன துண்டு கட்டி பெருங்காயம், இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த 5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலையை இந்த மாதிரி கிள்ளி போட்டு நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த குழம்புக்கு தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் சேர்த்தோன்னா கம்மன்னு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பை இந்த குழம்போட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா கமகமன்னு வாசனையோட ரொம்ப சுவையான பொங்கல் கதம்ப குழம்பு தயாராகிடுச்சு. இந்த குழம்பு சாதத்தோட, இட்லி, தோசையோட சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வெண்பொங்கலோட தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த பொங்கலுக்கு எல்லாரும் கண்டிப்பாக இந்த பொங்கல் கதம்ப குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.